தாயார் வந்து அப்படியே ஒரு சேரில் உட்காந்துட்டு இவர் கீழே உட்காந்துட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான இது. அவங்க பக்கத்தில் அவங்க அப்பா படம் இருந்ததுன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். என்னதான் அப்படி அப்பா மகனுக்குள்ள சண்டை அப்படின்ட்டு வந்து நம்ம விஜயோட இந்த வளர்ச்சிக்கு ஒரு சிற்பி மாதிரி ஒளி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி கொண்டு வந்த ஒரு எஸ்எஸ்சி. முதல் படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு அவர் அப்பா கிட்ட கேட்குறாரு. இந்த நடிப்பு சாதாரண விஷயம் கிடையாது, வேணாமான்றாரு. நாளைய தீர்ப்பில் வந்து நடிக்க வைக்கிறாரு. நடிச்சு வந்தோடனே கடுமையான விமர்சனம் வருது. விஜய் அழறாரு. விக்ரமன் வந்து பூவே உனக்காக கதையை வந்து நவரச நாயகன் கார்த்திகை மனசில் வச்சோம், இவரை முரளியை வச்சு எழுதப்பட்டது. அது வந்து அவர் கொஞ்சம் ஒரு அரை மனசோடு அதை ஒப்புக்கிறாரு. இப்படி பார்த்தாலும் அவருக்கு வந்து தன் மகனை வந்து சிஎம் நாற்காலியில் உட்கார வச்சு பார்க்கணுன்ட்டு அவருக்கு ஒரு ஆசை. தன்னை முழுவதுமாக செதுக்கி நாயகனாக மாற்றின எஸ்ஏசி அவர்களோட விஜய் அவர்கள் இணக்கமாகி கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது ஃபோட்டோ வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது உண்மையிலேயே. அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யாறு பாலு அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வந்தா. சார், விஜய் அவர்களுடைய சமீபத்திய புகைப்படம், தாய் அவரோட இருந்தாங்க. தன் பெற்றோருடைய 50வது திருமண நாளுக்காக எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த புகைப்படத்தில் எஸ்ஏசி இல்லாதது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் அரசியலுக்கு வர சமயத்தில் எஸ்ஏசியுடன் இந்த பகை தேவையா? விஜயை நடிகராக உருவாக்குனதுலேருந்து ஒரு மனிதனாக ஒரு முழுவதுக்கும் எஸ்ஏசியோட பங்கு இருக்குல்ல சார். அப்படி இருக்கும்போது விஜய் இப்படி தொடர்ந்து ஈடுபடுவது சரியா? எங்கிருந்து எஸ்ஏசி விஜயை செதுக்க ஆரம்பித்தார்? உண்மையாகவே அருமையான ஒரு இது. அந்த புகைப்படத்தை நானும் பார்த்தேன். அவருடைய தாயார் வந்து அப்படியே ஒரு சேரில் உட்காந்துட்டு இவர் கீழே உட்காந்துட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான இது. அவங்க பக்கத்தில் அவங்க அப்பா படம் இருந்ததுன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். என்னதான் அப்படி அப்பா மகனுக்குள்ள சண்டை அப்படின்ட்டு வந்து நமக்கு தெரியல. அதை தாண்டி நீங்கள் வந்து சொன்ன மாதிரி வந்து விஜயோட இந்த வளர்ச்சிக்கு ஒரு சிற்பி மாதிரி ஒளி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி கொண்டு வந்த ஒரு எஸ்எஸ்சி. அதில் 1000 கான்ட்ரவர்சிலாம் இருக்கலாம், அது இருந்து தான் ஆகும். அதையெல்லாம் தாண்டி தன் மகன் இப்படி வரணும் அப்படின்ட்டு வந்து கொண்டு வந்தவர் அவர் தான். அது குறிப்பாக சொல்லணும்னா முதல் படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு அவர் அப்பா கிட்ட கேட்குறாரு. இந்த நடிப்பு சாதாரண விஷயம் கிடையாது, வேணாமான்றாரு. நாளைய தீர்ப்பில் வந்து நடிக்க வைக்கிறாரு. நடித்து வந்தோடனே கடுமையான விமர்சனம் வருது. அதுவும் என்னென்னா தனிமனித தாக்குதலாக வருது அந்த ஹீரோ மேலே. விஜய் அழறாரு. அழ ஆரம்பித்தோடனே இதுக்கப்புறம் சினிமாவே வேணாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இருக்கும்போது எஸ்எஸ்சி தான் தப்புன்றாரு. ஒன்று இதில் வரக்கூடாது, வந்துட்ட பிறகு பின்வாங்கக்கூடாது. வந்தாச்சு, வா இதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அப்புறம் அவர் வந்து மகனை வைத்து படம் பண்ணுறாரு. என்னென்னா இந்த யங் ஜெனரேஷன் வந்து தன் மகன் போய் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த ரசிகன், தேவா, மாண்புமிகு மாணவன் அது இதுன்னு வந்தப்போ அப்போது இந்த அடல்ட் கண்டென்ட் மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் வருது. குறிப்பாக அந்த மாமியாருக்கு சோப் போட்டு நடிக்கிறாருன்ற மாதிரி விமர்சனம் திரும்பவும் வருது. அப்போ எஸ்எஸ்சி என்ன விஜய்க்கு நடிக்க வரலன்ற ஒரு விமர்சனம் வந்தவுடனே தான் அவரால் தாங்க முடியல. அப்போது அந்த 90s யாரெல்லாம் பிரபலமான இயக்குனராக இருக்காங்க அவங்ககிட்டலாம் போய் நேரடியாக வாய்ப்பு கேட்குறாரு இவர். இது எஸ்எஸ்சியே சொன்னது வந்து சில இயக்குனர்கள் வந்து சார் நீங்களே பெரிய டைரக்டர்னு ஒதுக்குறாங்க. சில பேர் என்னன்னாங்க சார் நான் 3 படத்தில் கமிட் ஆகியிருக்கேன்றாங்க. சில பேர் என்னன்னாங்க சார் வேறு வழியே இல்லை சார் நான் அதர் லாங்குவேஜில் இருக்குது. ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஒவ்வொருத்தரை தப்பிக்கிறாங்க. இது எஸ்எஸ்சிக்கே புரியுது. அந்த நேரம் தன் மகனுக்காக வந்து ஆல்பத்தை கையில் எடுத்துக்கிட்டு இப்போ மாதிரி லேப்டாப்போ செல்ஃபோன் வசதியோ ஃபோட்டோ காமிக்கிறதுக்கான வசதியெலாம் இப்போ கிடையாது. நீங்கள் பக்கமாக ஆல்பம் ரெடி பண்ணி ஆல்பத்தை கொண்டு போய் தான் காமிக்கணும். அந்த ஆல்பத்தை தூக்கி கொண்டு ஒவ்வொரு பிரபலமான கம்பெனிலாம் ஏறி இறங்குறாரு. ஏன்னா படம் தயாரிச்சிட்டார், 3 படம் இவர் வச்சு. வெளி கம்பெனியில் ஒரு நல்ல கதை அம்சத்தோடு நடித்தா நல்லாயிருக்கும். அப்போ தான் அவருக்கு தெரிய வர அவருக்கு கண்ணில் படுறது வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸு. சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் கேட்குறாரு. சௌத்ரி ஓகே பண்ணுறாரு. இவ்வளோ பெரிய டைரக்டர் எங்களை தேடி ஆல்பத்தோடு வந்திருக்கீங்கன்னா அப்போ தான் பூவே உனக்காக கமிட்மெண்ட் பண்ணி வர்றாரு. ஆக்சுவலாக விக்ரமன் வந்து பூவே உனக்காக கதையை வந்து கார்த்திகை மனசில் வச்சு நவரச நாயகன் கார்த்திகை மனசில் வச்சோம், இவரை முரளியை வச்சு எழுதப்பட்டது. அது வந்து அவர் கொஞ்சம் ஒரு அரை மனசோடு அதை ஒப்புக்கிறாரு. படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 நாள் வந்து விக்ரமனுக்கும் விஜய்க்குமான ஒரு சிங்கே இல்லை, நான் சிங்கில் போயிட்டுருக்கு. அப்புறம் சௌத்ரிக்கு விஷயம் தெரியுது. அவர் வராரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து விக்ரமன் உங்கள் கதை மேலே தான் உங்களுக்கு பலம், அதில் யார் வேணாலும் நடிக்கலாம் அப்படின் போது தான் சாரி சார் நான் இது பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் விஜய்க்கும் விக்ரமனுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. பூவே உனக்காக படத்தினுடைய வெற்றி என்னன்னு நமக்கு தெரியும். அதன் பொழுது குறிப்பாக விஜயோடைய அந்த நடிப்பு பாராட்டப்படுது. அதன் பிறகு தொடர்ச்சியாக வந்து
அவருக்கு அதிக பங்கு வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் வந்து இதுக்கு முழுக்க காரணம் வந்து எஸ்ஏசி தான் சார். அதே மாதிரி எஸ்ஏசி வந்து மற்ற நடிகர்கள் விஜயகாந்த் கிட்டலாம் போயிட்டு தன் மகனுக்காக ஒரு படத்தில் அவனை அறிமுகப்படுத்தியிருக்கோம், நல்லா வளர்த்துடுங்கன்னு சொல்லிட்டு சில படங்கள்லாம் சேர்ந்து பண்ணாங்களே சார். ஆமாம், இப்போ நான் ஒரு பேட்டி எடுக்க போகிறது கூட சொன்னார் சார், நான் எவ்வளோ தூரம் இறங்கிலாம் வந்து இது பண்ணியிருக்கேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விஜய்க்கு வந்து ஒரு நடிகருடைய ஒரு சப்போர்ட்டில் ஒரு படம் வரணும் அப்படின்ற பொழுது அப்போ விஜய் அப்படின்னு விஜயகாந்த் செல்லம்மா, ஏன்னா இவருடைய டைரக்ஷனில் ஒரே இதுவில் 17 படம் நடிச்சிருக்காரு ஒரே வருஷத்தில் விஜயகாந்த். அப்போ பாருங்கள் எஸ்ஏசி விஜயகாந்தோடைய கெமிஸ்ட்ரி எப்படி செட் ஆகிருக்கு அப்படின்னு. அப்போ விஜய்கிட்ட போயிட்டு தம்பியை அறிமுகப்படுத்தணும், உங்களால் முடிஞ்ச கால் ஷீட் கொடுங்க. ஏன்னா அப்படி கால் ஷீட் பரபரப்பாக இருக்கிற நாள் விஜயகாந்த் வந்து அரை நாள் கால் ஷீட் கிடச்சா கூட யாராவது கொத்தி போயிடுவாங்க. அப்படி பிஸியில் இருந்தப்போ அப்படியே கூப்பிட்டு இதை பார்த்துட்டு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் சார். ஒரு 11 நாள் வருதுன்னு, சரி 11 நாள் தம்பி கொடுக்குறோன்னே மிரண்டு போயிட்டாப்லையா அவர் வந்து. அது கடைசியில் 11 நாள் தான் வந்து 18-19 நாள் வரைக்கும் போயிருக்குது, நடித்து கொடுத்துருக்காரு. அந்த நடித்ததுக்கு ஒரு சம்பளம்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. என்னால் முடிஞ்சதுன்னு அவர் திருப்பி கையில் கொடுத்துட்டு, சார் என்ன சார் என்னை வந்து இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள், நான் யார், விஜய் என் தம்பி தான், என்ன இதுவாகிப்போச்சு, இதெல்லாம் திருப்பி கையில் கொடுத்து. குறிப்பாக வந்து ஆர்பி சௌத்ரி வந்து தெலுங்கில் ஒரு படம் பார்க்குறாரு. அந்த படம் வந்து ரீமேக் ரைட்ஸ் வாங்குறாரு. ரீமேக் ரைட்ஸ் வாங்கி விஜய் நடிக்க சொல்கிறாரு. அவர் போய் தெலுங்கில் அந்த படத்தை போய் பார்க்குறாரு. விஜய் ஐயோ இது எனக்கு செட்டே ஆகாது வேணாமான்றாரு. கண்டிப்பாக இது செட் ஆகும், நீங்கள் நடிங்க அப்படின்ட்டு விஜய்க்கு அவர் சொல்கிறாரு. அந்த படம் தான் வந்து பிரியமானவளே. அந்த படம் என்னென்னா ஒரு கணவன் மனைவி சம்மந்தமானது. கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, அப்புறம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க சேர்ந்துருவாங்க, அவ்வளோதான். வந்து விஜய் என்ன பயந்தார், இது வந்து ஒரு மாதிரி நான் ஆக்ஷன் ஹீரோவாக இது மாதிரியான இதுவாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், இவர் இப்படி இருந்து வந்து கொடுக்குறாருன்னு. எஸ்எஸ்சியோடைய இது என்னென்னா ஃபேமிலி ஆடியன்ஸை போய் விஜய் வந்து டச் பண்ணணும், அதுக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் கரெக்டாக இருக்குன்னு. அந்த படம் ரிலீஸ் ஆனவே விஜய் பயந்தா மாதிரியே வந்து முதல் ஒரு நாள் ஒன்றுமே இல்லை, கூட்டமே இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி அதுக்கான ஒரு விளம்பர வேலைகளில் இறங்கி அந்த படத்தை பூஸ்ட் பண்ணி அந்த படம் வந்து 100 நாள் படமாக்குறாரு. வந்து இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து எஸ்ஏ சந்திரசேகர் பார்த்து தான் கொண்டு வராரு. சார், எஸ்ஏசி அவர்கள் விஜயா ஒரு முழுமையான நடிகராக மாற்றணும் அப்படின்னு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏறுறாரு, பல ஹீரோக்கிட்ட கால் ஷீட் கேட்குறாரு, டேரக்டர்கிட்ட கதை கேட்குறாரு. இப்படி வந்து விஜய் ஒரு முழு நடிகராக மாற்றினார். அதே சமயம் அரசியலில் விஜயை கொண்டு வந்துடணும் அப்படின்னு ரொம்பவே ஈடுபாடாக இருந்தார். இந்த அரசியல் ஈடுபாட்டில் எங்கே இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சது? அதுதான் வந்து ஏன்னா வந்து எப்படி பார்த்தாலும் அவருக்கு வந்து தன் மகனை வந்து சிஎம் நாற்காலியில் உட்கார வச்சு பார்க்கணுன்ட்டு அவருக்கு ஒரு ஆசை. எல்லா தந்தைக்கும் உள்ள மாதிரி அவர் எல்லா தந்தையும் வந்து ஒரு மகன் வந்து ஒரு பெரிய இடத்துல வரணும்னு ஆசை. இவருக்கு இன்னும் ஒரு பெரிய இடத்துல தன் மகனை உட்கார வைக்கணும்னு அப்போ இவர் வந்து தன்னுடைய ரசிகர் மன்றத்தை வந்து ஒரு அரசியல் கட்சியாக வந்து தன்னுடைய மகனுடைய நாலேஜுக்கு இல்லாத அளவுக்கு வந்து ஒரு பதிவு பண்ணுறாரு. அதற்கான வேலைகள்லாம் நடக்கும் பொழுது அங்கே விஜய் கோவப்படுறாரு. ஏன்னா விஜய் வந்து யதார்த்தத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறாப்புல. ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம போனோம், இதற்குள்ளே அவசரப்படுறீங்களேன்னு ஒன்று தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. அதுவே கருத்து மோதல் ஆகுது. அதன் பிறகு வந்து விஜய் தரப்புல சில வழக்குகள்லாம் போட்டு அப்புறம் வாபஸ் பெற்று அதை கலைக்கப்படுறாங்க. அதுவே கொஞ்சம் எஸ்எஸ்சிக்கு வருத்தம் தான். ஏன்னா ஆனால் விஜய் வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டு போயிட்டுருக்காரு. அவர் தடாலடியாக ஒரே நாளில் வந்து முதல்வன் படம் மாதிரி டக்குன்னு சிஎம் ஆக்கணும்னு அவர் நினச்சிருக்காரு. இதுதான் முதல் பிள்ளையார் சொல்லி போட்டது எஸ்ஏசி அவர்கள் தான். அப்படிங்கும்போது ஏதோ ஒரு சில மனஸ்தாபங்கள் இருக்கும். பட் இப்போ விஜய் வந்து அரசியலில் ஈடுபடுறதுக்கான நிறைய ஒரு அறிகுறிகள்லாம் தென்படுது சார். இந்த சமயத்தில் மீண்டும் எஸ்எஸ்சியோட இணக்கமாக தானே சார் சரியாக இருக்கும்? இல்லை, அந்த விஷயங்கள் தான். இப்போ வந்து இவர் அரசியலில் போய் ஈடுபட போகிறாரு, மக்களை சந்திக்க போகிறாரு. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் 2024 தேர்தலை வந்து விஜய் சந்திக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சமயத்தில் வந்து அவர் வந்து அப்பா அம்மாவில் பிரிஞ்சு இருக்கிறதுலாம் சரியான இதுவும் கிடையாதுன்னு ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியுடைய ஆலோசனை, இதெல்லாம் நீங்கள் மீட் பண்ணுங்கள், அவங்ககிட்டலாம் இதெல்லாம் வந்து மக்கள் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு மைனஸ் ஆகணும்னு சொல்லும்போது தான் அந்த தாயார் தன்னுடைய அம்மாவுடன் இருக்கிற ஃபோட்டோவை அவர் போட்டது. அவங்க சோபா சந்திரசேகரும் உடனடியாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ட்விட்டரில் அவங்களும் அதை வெளியிட்டிருக்காங்க. அப்போ ஏன் வந்து இன்னும் அந்த தந்தை மீது என்ன கோபம், அப்படி என்ன தான் நடந்ததுன்னு வந்து விஜயும் வாயத்திறக்கல, எஸ்எஸ்சியும் அதை முழுசாக சொல்லலை. ஒரு சமயத்தில் சார் கதைகளே வந்து எஸ்எஸ்சி தான் ஓகே பண்ணிட்டு இருந்தார். அதில் அந்த கதையிலையும் பிரச்சனை ஏற்பட்டு விஜய் அவர்கள் தனியாக கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், அது துப்பாக்கி முன்ன வரைக்கும் அவர் தான் கதை கேட்டிருந்தார், சம்பளம் பேசியிருந்தார். அதன் பிறகு நானே கதை கேட்குறேன், நானே இது பண்ணுறேன்னு ஏறக்குறைய துப்பாக்கி சமயத்தில் தான் இவங்க 2 பேருக்குமே அதிகமான பிரச்சனைகள் வந்தது. அந்த ஏஆர் முருகதாஸ் பிரச்சனை நம்ம கூட பேசி, ஆமாம், நம்ம கூட பேசியிருந்தோம். இது பண்ண அந்த ஆடியோ லான்ச்சிலேருந்து அவர் தான் ஓப்பனாக பேசுனதுன்னு எனக்கு தெரிஞ்சு அது மட்டுமே இவ்வளோ கோபத்தை வந்து இவ்வளோ நாள் கொண்டு போகாது. வேறு என்ன கோபம் வருதுன்னு வந்து விஜயோட மனசுக்கு தான் அறியும், எஸ்எஸ்சிக்கு தான் தெரியும்.
சார் அந்த காலத்தில் விஜய்க்கும் சூர்யாவுக்கும் இடையே இருந்த நட்பு எப்படி சார் இருந்தது? ஏன்னா 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணியிருந்தாங்கல்ல, அது குறித்து சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி நேருக்கு நேர் படம் வந்து வசந்த் இயக்குறாரு. அவர் வந்து பாலச்சந்தர் பள்ளியிலேருந்து வந்தவர் வந்து வசந்த் இயக்கும் பொழுது அதுக்கு வந்து விஜய் கால் ஷீட் கொடுத்துட்டாரு. அந்த படத்திற்குள் அஜித்தும் இருக்கணும் அப்படின்னு வந்து அஜித்தும் ஓகே சொல்லிடுறாரு. ஓகே சொன்ன பிறகு அதன் பிறகு அந்த கேரக்டர் பிரிக்கும் பொழுது கதை வரும்பொழுது அஜித்துக்கு ஒரு சின்ன மன வருத்தம் என்னென்னா, அவருடைய கேரக்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, கொஞ்சம் இதுவாக இருக்குது, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்கும் போது பொதுவாகவே இயக்குனர் வசந்த் கொஞ்சம் முன்கோபி அப்படின்னா, இல்லைங்க இதுதான் பண்ண முடியும், அதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்போது சரி ஆரம்பமே கொஞ்சம் இதுவாக இருக்குதுன்ட்டு அதில் மெல்ல அஜித் வந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தோடனே இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது வசந்துக்கு. அப்போ என்னன்றாரு, ஒரு புதுமுகத்தை உள்ளே இறக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. கண்டிப்பாக ஒரு புதுமுகத்தை நான் நடிக்க வச்சே தருவேன், அதுவும் சினிமா தெரியாத ஒரு புதுமுகமாக இருக்கணும்ன்ட்டு எங்கெங்கேயோ தேடுறாங்க. அப்போ அவருடைய அசோசியேட்டாக இருக்கிற மணிபாரதி அப்புறம் டைரக்டர் ஆகி 2-3 படங்கள்லாம் நடிச்சிட்டார். அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர். அவர் என்ன சொல்கிறாரு, சார் சிவகுமார் சார் வீட்லேயே ஒரு ஹீரோ இருக்கார் அப்படின்னு. யாருன்னா இது மாதிரி சரவணன், அவர் பேர் உண்மையான பேர் சரவணன், சூர்யா பேர் இருக்காருன்னு. எம்மா அவர் ஒத்துப்பாரா அப்படின்ட்டு அப்புறம் ஒரு சிவகுமார் சார்கிட்ட போய் கேட்கும்போது அவரும் அதான் சொல்கிறாரு, எம்மா அவன் நடிக்க வராது ஒன்றும் வராதுப்பா, மட்டும் ஒரு வேலை அம்பத்தூரில் வேலை பார்த்துட்டு இருக்கான், நீங்கள் ஏன் பாருன்னா சார் என்கிட்ட அதுதான் சார் வேணும், என்கிட்ட நீங்கள் சரவணனை ஒப்படைச்சிருங்க நான் பார்த்துக்கிறேன்னு போது அந்த சரவணனை தான் அப்படியே வந்து சூர்யாவை மாற்றின்னு போகிறாரு. விஜய்க்கு வந்து முதல் நாள் வந்து இந்த காம்பினேஷன் இருக்கிற வரைக்கும் வந்து யாரோ ஒரு புதுமுகம் வராரு சூர்யா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இவர் உண்மையான பேர் சரவணன் தான் தெரியும். ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து லயோலா காலேஜில் படித்தவங்க. இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப சைலண்ட்டான பேர் வழி, யாருமே அதிகம் பேச மாட்டாங்களாம். அதனாலேயே நண்பர்களாக இருந்திருக்காங்க. அப்புறம் செட்டுக்குள்ளே போனோடனே இவர் பார்த்துட்டு விஜய் பார்த்துட்டு சரவணன் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துட்டு அந்த நண்பர்களாகி அந்த கெமிஸ்ட்ரிலாம் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சில சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இவர் விஜய் ஒரே டேக்கில் ஓகே பண்ணிவிடுவார். இவர் வந்து ஒரு 2-3 டேக் இழுப்பாரான் சூர்யா. அந்த நேரம் வந்து இருந்து வெயிட் பண்ணி அந்த இவர் டேக்கு ஓகே ஆகிற வரைக்கும் இவர் நடிச்சிருக்காரு. குறிப்பாக அந்த ஸ்டண்ட்டு சீன்லாம் வந்து நிஜமாகவே வந்து விஜயெல்லாம் உதச்சி இதுலாகி அவர் வசந்தெல்லாம் டென்ஷன் ஆகி, இப்போ உனக்கு நடிப்பே வராதியா உனக்கு அப்படின்னு சூர்யாவெல்லாம் திட்டி, அப்புறம் விஜயெல்லாம் சொல்லுங்க சார் அப்படிலாம் சொல்லிடாதீங்க, சினிமாவில் என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே போல் தான் பாலான்னு ஒருத்தர் அவருக்கு கிடச்சி நந்தாவுக்கு பிறகு வேற ஒரு இதுவானார். சூர்யா விஜய்க்குமான அந்த நட்பு வந்து நேருக்கு நேர்லேருந்து தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நடந்தது. ஆனால் இன்னும் அந்த நட்பு வந்து நேரடியான நட்பாக இல்லைனாலும் அந்த படம் சார்ந்த வேறு வந்து டெலிஃபோன் உரையாடல் இந்த மாதிரியான நட்பாக தொடர்ந்துக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. தன்னை முழுவதுமாக செதுக்கி நாயகனாக மாற்றின எஸ்ஏசி அவர்களோட விஜய் அவர்கள் இணக்கமாகி கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது ஃபோட்டோ வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வந்தால் யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ எஸ்ஏசி பெரிய சந்தோஷப்படுவார். தன் மகன் திரும்ப வந்துட்டாருன்னு. அது உண்மையிலேயே காலமும் சூழ்நிலையும் அதுக்கு வந்து சரியான பதில் சொல்லும்னு நம்புவோம். ஏன்னா வாரிசு திரைப்படம் வந்த சமயத்தில் திரைப்படத்தில் பாசம் பேசுகிறாரு, ஆனால் நிஜ வாழ்க்கையில் விஜய் அப்படி இல்லையே, தன் பெற்றோரை தள்ளி வச்சிருக்காரு, அப்போல்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு சார். அதுக்காக தான் கேட்டோம். ஆமாம், அந்த விமர்சனத்துக்கெல்லாம் விஜய் முற்றுப்புள்ளி வைப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். விஜய் குறித்தும் எஸ்ஏசி குறித்தும் இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றிகள் சார். வணக்கம்.